ப்ரோ நான் ஒரு பொண்ணு 4 வருஷமா லவ் பண்ணேன், ஏமாத்தி போயிடுச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஏமாத்திட்டுலாம் போல, சரி என்ன நடந்துச்சு? சிம்பிளா சொல்லிடுறேன். அவங்க வீட்டுல ஓகே சொன்னாதான் கல்யாணம் பண்ணி ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, இவன் எஃபெக்ட் போட்டான், நல்லா எஃபெக்ட் போட்டான் 4 வருஷம். அது பண்ண சொல்லுங்கன்னா லவ் பண்ணது ஓகே தான், ஆனா நான் வீட்டு சொன்னதை மேரேஜ் பண்ணிப்பேன் இருந்தாலும் வீட்டு சொன்னதான் அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுது. ஆனா அவங்க வீட்டுக்கு அதே இவங்க அப்புறம் அவங்க அப்புறம் சண்டை ஆல்ரெடி. ஓகே அடி போய் போயிட்டு வரது இல்ல. ஸோ நோ ப்ராப்ளம், கூட்டிட்டு ஓடுங்க. மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரட்டும். வயசு மேஜர் அந்த பொண்ணு வர மாட்டேதே. அதான் ப்ரோ அவங்க வீட்டுல ஓகே சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது. எங்க அப்பனுக்கு விருப்பம் இருந்தா எங்க அப்பா ஓகே சொன்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மத்தபடி ஐ எம் லவ் யூ. எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பேசாம நீங்க ஒரு நல்ல வேலையை வச்சுட்டு மாசம் ஒரு 30 ரூபா அந்த மாதிரி நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில கையில் வச்சுட்டு உங்க அப்பா கம்பெனிக்கு போனா எப்படி சொல்றது ப்ரோ? பண்றது அவங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? அது ஒரு நிலத்து பிரச்சனை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. அவங்க பாட்டி போட்டு போயிட்டாரு. அவங்க அப்பா நீங்க பேசிருக்கீங்களா? அவங்க அப்பா எங்க ப்ரோ பார்த்தாலே அடிக்கிற மாதிரி பாக்குறாரு, மறைக்கிறாரு. என்னையா இங்க வேணா? இருங்க, சினிமால வர மாதிரி இந்த என்ன படம், சண்டை கோழி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கோயில்ல ஹீரோயினோட அப்பா கோயில்ல குளத்துல முங்கி வந்துருச்சு, அப்ப முன்னாடி நிக்கிறது, அவர் சாமி கூட போனா அவர் கூட சேர்ந்து உருள்றது, அந்த மாதிரி ஒரு 24 வருஷம் அவரே ஃபாலோ பண்ணுங்க. யாரும் பின்னாடியே வரேன்னு சொல்லி ஒரு மாதிரி வெறுப்பாகி போய் உங்களுக்கு பிடிச்சிடும் ப்ரோ. சார் என்ன சார் இங்கிருந்து வரீங்க? சார் சார் என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டீங்க. வாங்க சார், சார் வாங்க, எது இருந்தாலும் பேசிக்கலாம் சார். கை கொடுங்க, வாங்க கையை கொடுங்க சார். சார் கை சார் வாங்க சார். ப்ரோ இத்தனைக்கு அதை மறப்பண்ணு ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ? வேணா ப்ரோ, அது வேற ஏதாச்சும் கேளுங்க சொல்றேன்.